ஸ்ட்ராபெரி பழம் சாப்பிட்லாமா? எஸ், 10 ஜூன் 2025 and onwards அடுத்த 2-3 டேஸ்க்கு ஸ்ட்ராபெரி ஃபுல் மூன் நம்மளுக்கு இருக்குது. ஸோ this is the best time for us to do some inner engineering work. What is inner engineering work as per Gashini's method is, okay, imagine this. மெஜாரிட்டி ஆஃப் அஸ், எல்லாரும் சொல்ல, பட் மெஜாரிட்டி ஆஃப் அஸ் நம்ம தூங்கி எழுந்திரிச்சு ஒரு டேயை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண வேண்டிய நம்ம என்ன பண்ணுவோன்ட்டுனா, நம்ம தூங்கி எழுந்திரிக்கிறப்பே நம்ம பாஸ்ட், அதாவது நேற்று வரைக்கும் என்ன நடந்துச்சோ அந்த விஷயத்தோட மெமரிஸில் தான் நம்ம வந்து ஒரு டேயை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா அது மெட்ரிக்ஸாகவும் ஆச்சு, ருட்டீன்ஸ். ஓகே, எனக்கு ஆஃபீஸில் என்ன வேலை பெண்டிங் இருக்குது, ஐயோ எனக்கு செய்யவே கடுப்பாக இருக்குது, ஆனால் நான் செஞ்சு தான் ஆகணும். ஐயோ இந்த பர்சன் எனக்கு ஃபேஸ் பண்ணவே பிடிக்கல, நான் போய் பேசி தான் ஆகணும். ஐயோ இந்த மெசேஜ் எனக்கு ரிப்ளை பண்ணவே பிடிக்கல, நான் படித்து பார்த்து ரிப்ளை பண்ணி தான் ஆகணும். இந்த மாதிரி நிறையா விஷயம். ஸோ இதில் என்ன நடக்கும் அப்படின்னா, த பவர்ஃபுல் இஸ் ஓன்லி த ப்ரெசன்ட் மூமெண்ட். இப்போ இருக்கிறது மட்டும்தான் நிஜம். நம்ம எவ்வளோ பெரிய ஒரு அம்பானியாகவே இருந்தால் கூட வந்து நம்மளால் பாஸ்ட்டை போய் வாழ முடியாது. அதே மாதிரி தான் ஃப்யூச்சரில் போய் நம்ம இப்போவே வாழ முடியாது. இப்போ இருக்குமே PRESENT, இந்த மூமெண்ட் மட்டும்தான் ரியல். ஸோ இந்த மூமெண்ட்டை வாழ்கிறத மட்டும் நம்ம பண்ண மாட்டோம், வாழுவோம். எப்படி வாழுவோன்னா, ஃபிசிக்கலி இங்கே இருந்தாலும் நம்மளோட மென்டலி ஸ்டேட் எல்லாமே வந்துட்டு பாஸ்டில் நடந்த விஷயத்தை பற்றி நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு இங்கே வந்திருப்போம். இல்லைனா ஃப்யூச்சரை பற்றின என்ஷியஸோடு நம்ம வாழுவோம். ஐயோ அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணலன்னா பரீட்சையில் ஃபெயில் ஆயிடுவேனே, ஐயோ நேற்று வரைக்கும் வந்துட்டு என் பார்ட்னர் கூட நான் சண்டை போட்டுட்டேனே, இதனால் வந்துட்டு அவங்க என்கிட்ட ஃப்யூச்சரில் என் கூட இருக்காமல் போயிடுவாங்களா, இந்த மாதிரியான நிறைய விஷயம் நடக்கும். ஸோ மெஜாரிட்டி வி டோன்ட் ரியலைஸ் தட் த பவர் ஆஃப் பீயிங் அலைவ் இன் த ப்ரெசன்ட் மூமெண்ட். அதாவது இந்த மூமெண்ட் மட்டும் தான் நிஜம், ரைட்? ஸோ யாருக்கெல்லாம் வந்து தூங்கி எழுந்திரிக்கிறப்பே ஒரு டயர்ட்னஸோடு எழுந்திருக்கீங்க, நான் 8 hour ப்ளாஸே நான் தூங்குறேன், நான் தண்ணி அடிச்சுட்டு நான் தூங்குறேன், கவலையாக இருக்கேன், டேப்லெட் சாப்பிட்றேன், என்னென்னமோ பண்ணுறேன், மெடிடேட் பண்ணிட்டு தான் நான் தூங்குறேன், சாமி கும்பிட்டு தான் நான் தூங்குறேன், ஏட் நான் தூங்கி ஏஞ்சோன்னே எனக்குள்ளே ஒரு சோர்வு, ஒரு வேதனை, ஒரு குழப்பம், ஒரு சந்தேகம், ஒரு அன்ஹாப்பியாக நான் ஏந்திரிக்கிறேன். ஏன்னா செய்கிற வேலை பிடிக்கல, தங்கியிருக்கிற அப்பார்ட்மெண்ட் பிடிக்கல, ஹவுஸ்மேட்ஸ் பிடிக்கல, இல்லை நான் யாருக்கோ ஒருத்தவங்க கூட வந்து நான் என் ஃபோனில் ஏதோ ஒரு உறவில் அவங்க என் கூட இருக்காங்க, அது என்னோடய சொந்தக்காரங்களாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், அவங்களுக்கு சேட் நான் ரிப்ளை பண்ணுறது எனக்கு பிடிக்காததை நான் பண்ணுறேன், இல்லை என்ன நடக்க போதுன்ற பயத்தில் நான் இருக்கேன், நான் ஆசைப்பட்டது எனக்கு கிடைக்கல, எனக்கு எதிர்பார்த்த பணம் இல்லை, இதனால் நான் ரோலிங்லேயே வாழ்கிறேன், கடன் வட்டி வாங்கிக்கிட்டு இருக்கேன், இங்கே உள்ள காசை வாங்கி அங்கே அடிச்சிக்கிட்டு இருக்கேன், நேற்று வரைக்கும் நான் எதிர்பாராத ஆள் கூட சண்டை போட்டுட்டேன், மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் வந்துடுச்சு. எல்லா உறவுலையுமே வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் மாதிரி தான் அந்த உறவு வந்து இன்னும் வந்து க்ளோஸ் ஆகும். பிகாஸ் அது ஒரு சான்ஸ். ஆக்சுவலி எப்படி சொல்கிறதுனா, ஒரு சண்டை வர்றது காரணம் கூட வந்து எந்த உறவுலையுமே சண்டை வராமல் இருக்காது. சண்டை வர காரணம் கூட வந்துட்டு ஒருத்தர் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க அந்த உறவை ஒன்று ஸ்ட்ரெங்தன் பண்ணுன்ற மாதிரி எடுத்துக்கணும். அடிஷ்னல் நோட்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி யாருக்கெல்லாம் வந்து அவங்க பர்சனலாக வாழ்கிற ஒரு லைஃப் வந்து தே ஆர் நாட் ஹாப்பி, ஆனால் அதை வந்து அவங்களால வெளியே சொல்லிக்க முடியல, யார்கிட்ட சொல்லணும்னு தெரில, எப்படி அதை கொண்டு வரணும்னு தெரில. ஏன்னா ஆள்கிட்ட சொன்னால் தே வில் பி லைக், ஐயோ நீ என்ன நெகட்டிவாகவே பேசுகிற, நீ என்ன பிரச்சனையை பற்றி குழம்புற, இந்த மாதிரி யோசிப்பாங்க. இந்த மாதிரிலாம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்ட்டுனா, இட்ஸ் அ பெஸ்ட் டைம். ஃபுல் மூன், பௌர்ணமி, ஃபுல் மூன், அப்புறம் நியூ மூன், அமாவாசை, இதெல்லாம் வந்து இட்ஸ் அ வெரி வெரி பவர்ஃபுல் டைம் ஃபார் அஸ் டு ஸ்டார்ட் மேனிஃபெஸ்டேஷன், ஃபார் லெட்டிங் கோ. இன்னர் இன்ஜினியரிங் ஒர்க்குன்னு சொன்னால அது என்னன்னா, நோ மேட்டர் வெளியே நம்ம என்ன மாதிரி ஹேடு பண்ணாலும், என்ன மாதிரி விஷயம் நம்ம செஞ்சாலும், இல்லை யாரு கூட நம்ம டேட் பண்ணாலும், யாரு கூட பழகினாலும், எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் அஸ். நம்ம உள்ளுக்குள்ளே நம்ம ஹாப்பியாக இல்லை அப்படின்ட்டுனா, உள்ளுக்குள்ளே நம்மளை பெட்டராக புரிஞ்சுக்கல அப்படின்ட்டுனா, நம்மளை 7 சக்கராவும் வந்து கரெக்டாக வந்து ஃபங்க்ஷன் பண்ணலை, இந்த மாதிரி நிறையா பிளாக்கேஜ், நிறையா விஷயம் இருக்குது. நம்ம புரிஞ்சுக்கிட்டு சரி செய்யலை அப்படின்ட்டுனா நம்மளால ஒரு நல்ல நிலையை அடைய முடியாது. யூனிவர்ஸும் சரி, லா ஆஃப் அசம்ஷனும் சரி, லா ஆஃப் அட்ராக்ஷனும் சரி, பல விதமான லாஸ் இருக்குது. இது எல்லாமே எப்பயுமே 24/7 வித்தவுட் ரெஸ்ட் எல்லாருக்குமே ஒர்க் பண்ணும். நீங்கள் நம்புறியோ, நீங்கள் நெகட்டிவ் பர்சனோ பாசிட்டிவ் பர்சனோ அது ஒர்க் பண்ணும். அகெயின் நான் என்ன சொல்கிறேன்னா, இட்ஸ் நாட் ஓன்லி நீங்கள் பாசிட்டிவாக நினச்சா மட்டும் தான் நடக்கும் இல்லை, நீங்கள் நெகட்டிவாக நினச்சாலே நடந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு புதுசாக ஒருத்தவங்க அறிமுகம் வராங்க, அந்த பர்சன் வந்து உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். மேபி நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி அவங்க ஒரு நல்ல பொசிஷனில் இல்லாத ஆளாக இருக்கலாம், படித்தவங்களா இல்லாதவங்களா இருக்கலாம், ஏதாச்சும் ஒன்று இல்லாமல் இருக்கலாம். ஸோ நீங்கள் அந்த ரெசிஸ்டன்னை க்ரியேட் பண்ணிட்டீங்க, லைக் வந்து உங்களுக்கு அவங்க கூட பழக பிடிக்கல அப்படின்ற போது
ஏதோ ஒரு வகையில் வந்து அவங்களுக்கு சண்டை வர வாய்ப்புகள் வரும். அவங்களுக்கு உங்களை பிடிக்கலன்றது படுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து கண்டிப்பாக வந்து வர வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ எண்ட் ஆஃப் த டே நம்ம எனர்ஜியை யூஸ் பண்ணி நம்மளை சரி பண்ணிக்கலாம். சிச்சுவேஷன் பேட்டாக இருக்கிறப்ப கூட சில பேர் சொல்கிறாங்களா நேரம் காலம் சரியில்லை இந்த மாதிரிலாம் கூட, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கூட நீங்கள் பணத்தை இருக்கலாம், வேலை வாய்ப்பை இருக்கலாம், ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஹீல் பண்ணலாம், ஒரு புது ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணலாம், பெட்டர் ஹெல்த்தை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா நான் கொஞ்ச நாள் நான் வீடியோ போஸ்ட் பண்ணல, பிகாஸ் பாஸ்ட் 5 டேஸாகவே எனக்கு உடம்பு சரியில்லை. என் குரல் இப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்குது. பட் என்னோட 1-to-1 கோச்சிங்கில் இருக்கிற எல்லாருக்குமே தான் தெரியும். ஏன்னா அவங்க என்னை பர்சனலாக 24/7 கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அது இன்னும் என் குரலே ஆம்பளை குரல் மாதிரி மாறி போச்சு. என்னால் ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் தட் என்னால் இந்த அட்லீஸ்ட் என் குரல் இப்போ வே பெட்டர், 80% பெட்டர். ஸோ நான் வந்து இந்த வீடியோ நான் செய்கிறேன் பிகாஸ் இட்ஸ் ஃபுல் மூன். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் த சான்ஸ். ஆக்சுவலி நேற்று வைகாசி விசாகம் மலை கோயில் போயிட்டு வந்தோடனே அந்த முருகரோட பவர் என்னோட நம்பிக்கையில் ஐ ஹீல்ட் ஆக்சுவலி. ஸோ நியூ மூன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுச்சு, ஃபுல் மூன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஸ்ட்ராபெரி ஃபுல் மூன் வந்து எர்த்துக்கு வந்து மோஸ்ட் நியரஸ்ட் இருக்கிற ஒரு ஃபுல் மூன். ஓகே, ஸோ அதனால் வந்து இந்த சான்ஸ் வந்து இங்கே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. யாருக்கெல்லாம் வந்து எதுவுமே தெரில நியூபீஸோ நீங்கள் வந்து என் வீடியோஸ் பார்த்து சில விஷயம் ஃப்ரீயாக செய்யலாம். காசு காட்டி தான் எல்லாமே செய்யணும்னு கிடையாது, இதை நான் நிறையா சொல்லியிருக்கேன். யாருக்கெல்லாம் 1-to-1 கோச்சிங் வந்து இன்ட்ரெஸ்டோ த ஒன்லி வே வந்து நீங்கள் எனக்கு வந்து ஆட்டோ மெசேஜ் வரும். உங்களுக்கு நீங்கள் எனக்கு என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா ஃப்ரம் தென் நீங்கள் ஆட்டோ மெசேஜ் ஃபாலோ பண்ண பிறகு என்னோட அட்மின்ஸ் வந்து வில் ஹெல்ப் யூ டு ஃபிக்ஸ் த அப்பாயின்மெண்ட் அண்ட் யூ வில் கான்டெக்ட் வித் மீ as soon as possible. மெஜாரிட்டி ஆன் த சேம் டே ஆர் த நெக்ஸ்ட் டே அந்த மாதிரி வந்து நடக்கும். ஏன்னா நார்மலாக நம்ம வந்துட்டு நைட் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுவோம். பிகாஸ் என் கஸ்டமர்ஸ் எல்லாம் மெஜாரிட்டி ஓவர்சீஸ்னால ஐ நீட் டு கவர் த டைமிங். ஸோ ஃபுல் மூணுனால நம்மளும் கொஞ்சம் வந்துட்டு பிஸியாக இருப்போம் ப்ரேயர்ஸ் அண்ட் ஆல். ஸோ யாருக்கெல்லாம் மேனிஃபெஸ்டேஷன் பற்றி தெரியணும், இன்னர் ஒர்க் செய்யணும், சிச்சுவேஷனை பெட்டர்மெண்ட் பண்ணணும், யாருக்குமே வந்து கஷ்டமான ஒரு சிச்சுவேஷனில் இருக்கணுன்றது நம்ம ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். எல்லாருக்குமே ஆசைகள், மனுஷனாலே நிறையா மெஜாரிட்டி எல்லாருக்கும் வந்து ஆசைகள் இருக்குது. நல்ல வீட்டில் வாழணும், நல்ல காடி வாங்கணும், அட்மயர் பண்ணணும், நம்மள எல்லாரும் அழகாக இருக்கணும், அன்பாக இருக்கணும், பிடிச்சவங்க கூட இருக்கணும், இந்த மாதிரி விஷயம்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ணி பிரிஞ்சவங்கள சேர்க்க முடியும்னா எஸ் முடியும். அதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது, அதெல்லாம் நான் சொல்கிறேன். லைக் அவங்க லைஃபாக இருக்கணும், ஏதாச்சும் ஒரு வகையில் கனெக்ஷன் வர மாதிரி இருக்கணும். உங்களை பிளாக் பண்ணியிருந்தால் அவங்க அன்பிளாக் பண்ணலாம். ஏதாச்சும் மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும், இல்லை அவங்க அவைலபிளாக இருக்கும். தட் மீன் அவங்க வந்துட்டு இப்போ நீங்களும் சிங்கிள் அவங்களும் சிங்கிள் அந்த மாதிரி இருக்கணும். எஸ் அவங்க மேரிட், நீங்கள் மேரிட்னா கூட பண்ணலாம். டெக்னிக் வந்து யாரும் எப்படியும் யூஸ் பண்ணலாம். பட் there's no right and wrong. I won't judge anyone for sure because I'm no one to judge anyone. என்னோட கோச்சிங் எல்லாமே வந்து பிஎன்சியாக தான் இருக்கும். பட் நான் சொல்கிறேன் மேனிஃபெஸ்டேஷனில் நிறைய விஷயம் பண்ணலாம். ஆனால் சின்ஸ் இட்ஸ் அ ஒயிட் மேஜிக், நல்ல விஷயமா நம்ம போகிறது நம்மளுக்கு தான் நல்லது. ஐ எம் நோ ஒன் டு சே நீங்கள் இப்படியான ஆளை தான் அட்ராக்ட் பண்ணணும், இப்படி தான் பண்ணணும்னு சொல்ல முடியாது. நான் டிப்ஸ் கொடுப்பேன், டெக்னிக்ஸ் கற்றுக் கொடுப்பேன். இட்ஸ் அப் டு யூ ஆஸ் அ கோச். இதுதான் வந்து நான் பண்ண முடியும். சிச்சுவேஷன் வேர்ஸ்டாக இருக்கப்போ கூட சடன் மணி, ஏன்னா மேனிஃபெஸ்டேஷன் இஸ் அபவுட் மேஜிக், இட்ஸ் ஆல்சோ அபவுட் எஃபர்ட்ஸ். பட் ரெண்டையும் எப்படி ஒன்றா பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஒரு வீடியோவில் வந்து ஐ கான் ரியலி எக்ஸ்பிளைன் எவ்ரி திங் பிகாஸ் நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி எல்லா இண்டிவிஜுவலோட எக்ஸ்பீரியன்சஸ் தட் மேக்ஸ் தெம் டு டேக் டிசிஷன், டு ஹெல்ப் தெம்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே வில் பி வெரி டிஃப்ரெண்ட். சில பேர் வந்து ஒருத்தவங்க கோவப்பட்டால் ஏன் இவங்க கோவப்படுறாங்கன்னு அவங்க கோவப்பட்டுருவாங்க. சில பேர் அவங்க தானே கோவப்படுறாங்க, நான் ஏன் கோவப்படும், நான் ஏன் ரியாக்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. சில பேர் அந்த கோவத்தையும் வெளியே எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து அவங்கள வருத்திக்குவாங்க, ஹீல் பண்ண மாட்டாங்க, இன்னும் பேட் ஆயிரும். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. சில பேர் அவங்களுக்கு பிலவிட்டான ட்ராஸ்பதியான ஒரு ஃப்ரெண்ட் ஏதாச்சும் ஒரு பொய் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோமே, அவங்கள வெறுத்து அவங்கள பற்றி கோசி பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அது அவங்க மெச்சூரிட்டி லெவல். சில பேர் இது இந்த மாதிரி ஃப்ரெண்ட் இல்லை, இது என்னமோ இப்படி பண்ணியிருக்கேன் ஒரு காரணம் இருக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பார்ப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ 1-to-1 கோச்சிங்கில் இட் வில் ரியலி ஹெல்ப் மீ டு அண்டர்ஸ்டாண்ட் யூ கைஸ் பெட்டர். ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் படி, உங்களோட ட்ராமா படி, உங்கள் பெயின் படி நம்ம வந்து மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் வந்து டுகெதர் ஹீலிங் வந்து நம்ம வந்து கைட் பண்ணுவோம். பிகாஸ் நம்ம உள்ளுக்குள்ளே என்ன டைரெக்ஷன் போகிறதுன்னு தெரியாமல் நான் சாமியோ நல்லா கும்பிடுவேன், நான் சிவன் அப்பாவை நல்லா கும்பிடுவேன், நான் ஒரு சாமியாரை போய் பார்க்க போகிறேன், அவர் ஒரு மாந்திரிகவாதி, அப்புறம் நான் ஒரு ஜாதகமும் பார்க்கலான் இருக்கேன், அப்புறம் வேறு ஒரு ஆள்கிட்டையும் போகலான் இருக்கேன், டேரட் கார்டு பார்க்கலான் இருக்கேன். இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணிங்கன்னா உங்கள் எனர்ஜி ரொம்ப ஸ்டக் ஆயிரும். தயவு செஞ்சு அப்படிலாம் பண்ணாதீங்க. நம்ம எனர்ஜியை வந்து வெளிப்படுத்துறதுக்கு, நம்ம எனர்ஜியை சரி பண்ணுறதுக்கு, நம்ம அலைன் பண்ணுறதுக்கு, நம்ம இன்னும் பவர் ஆகிறதுக்கு பெஸ்ட்டான டைம் வந்து இந்த நைட்டு. ஸோ இந்த ஃபுல் மூனை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நல்லதே நினைப்போம், கண்டிப்பாக நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாய.